ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி செய்யலாம், அதை வந்து உங்களுக்கும் வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறோம். இந்த ஆக்டிவிட்டி பேபிஸ் வச்சுருக்கிற எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு பார்க்கலாம். பழைய கார்ட்போர்டு, இந்த மாதிரி அட்டை மாதிரி இருந்தால் ஓகே. அப்புறம் ஒரு குச்சி, இது பலூன் வந்து இந்த குச்சிக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறோம். இல்லை உங்ககிட்ட பலூன் இல்லை அப்படின்னா வேறு ரிப்பன் கூட எடுத்துக்கலாம். இது பின் வந்துட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். நீங்கள் வேறு ஏதாவது வீட்டில் இருக்கிற பின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மேக்னெட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் பிரிண்ட் அவுட்டு, சீல இருக்கிற அனிமல்ஸ், ஃபிஷ்ஷு, ஆமை, இந்த மாதிரி இருக்கிற கலர் பிரிண்ட் அவுட்டு, ஃபெஃபி ஸ்டிக்கு இது, அதுக்கப்புறம் ஃபெஃபி குயிக்கு இல்லை கம் கூட எடுத்துக்கலாம், சிசரு, அப்புறம் வந்து பஞ்சிங் மிஷின். இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து பலூனை போட்டு உள்ளே விட்டு அதுக்கப்புறம் 2 சைடு முடிச்சு போட்டிருக்கோம். நீங்கள் இந்த பலூனுக்கு பதிலாக நீங்கள் ரிப்பன் கூட யூஸ் பண்ணி அப்படியே சுற்றி ஒட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஷேப்லேயே கட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆமை இருக்கிற ஷேப்லேயே வந்துட்டு இதை கட் பண்ணுறோம். ஆதுக்குட்டி வந்து நம்ம என்னடா செய்கிறோம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்குறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்ச அந்த ஷேப்ஸை வந்து நம்ம கார்ட்போர்டில் வரைஞ்சிக்கிறோம். என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம கட் பண்ண ஷேப்பில் ஃபெஃபி ஸ்டிக்கை போட்டு போடுமா, போடு ஃபெஃபி ஸ்டிக் போடு. இதில் ஃபெஃபி ஸ்டிக் போடுமா. பற்றியா அந்த மாதிரி போட்டு நம்ம அந்த ஆமையை எடுத்து ஊட்டிடலாம். தம்பி போடு. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் ஒட்டி வச்சாச்சு. இப்போ இதில் வந்து பஞ்சிங் மிஷினை வச்சு நம்ம ஹோல் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கணும். எல்லா இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கம்பி வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த ஹோலில் இந்த மாதிரி போட்டுடுறோம். ஒரு கம்பியாக எல்லாத்துலேயும் போட்டு வச்சிடலாம். இப்போது மீன்லாம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மீனை பிடிக்கிறதுக்கு தூண்டில் ரெடி பண்ணணும். சொல்ல மறந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு கயிறு ஒன்று தேவை. தூண்டிலுக்கு நூல் வேணும் இல்லையா, அதுக்காக இந்த நூலை வந்து இப்போ இந்த நம்ம குச்சி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த குச்சியோட தளவில் வந்து கட்டிக்கிறோம். கட்டிட்டு எவ்வளோ நீளம் வேணுமோ நமக்கு அவ்வளோ நீளம் பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா முடிச்சு போட்டுருங்க டைட்டாக. இல்லை கம் போட்டு ஒட்டுறனாலும் ஒட்டிக்கலாம், நம்ம விஷ் தான். அதுக்கப்புறம் தூண்டிலுக்கு எவ்வளோ நீளம் கயிறு வேணுமோ அவ்வளோ நீளம் பார்த்து கட் பண்ணிக்கிறோம். நம்ம கட் பண்ணி இப்போ இந்த காந்தம் வச்சுருந்தோம் இல்லையா, இது வந்து காந்தம். இதில் இந்த இடத்துல வந்து ஃபெஃபி குயிக் போட்டு நம்ம வந்து இந்த கயிறை ஒட்டிக்கலாம். நீங்கள் இங்கேயும் கொஞ்சம் ஃபெஃபி குயிக் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கயிற்றுலையும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. மீனும் ரெடி, தூண்டிலும் ரெடி, அது பிடிக்க ஆதுக்குட்டியும் ரெடி. பிடிங்க பிடிங்க. இந்த ஃபிஷ் பிடி. சொல்லுங்க. இங்கே போட்டு இங்கே போடணும் அம்மாவோட பாக்ஸ்குள்ளே. இந்த லீவில் நீங்களும் இந்த ஆக்டிவிட்டி செஞ்சு பாருங்கள்.
இந்த ஆக்டிவிட்டி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.